வணக்கம். 2025 நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஜனவரி 20 திங்கட்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. பலமுறை நீண்டகால அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நிலையில் மேலும் மெருகேற்றப்பட்டு துல்லியமான அறிக்கையாக இதில் சமர்ப்பிக்கிறேன். காரணம், பிப்ரவரி மழையில் சில சிறு மாறுதல் இருக்கிறது. அதாவது பெருமழை இல்லாமல் அளவான மழைப்பொழிவு பிப்ரவரியில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் மார்ச்சிலிருந்து மழைப்பொழிவு அதிகமாகும். ஏப்ரல் மே கோடை மழை தீவிரம் என்பதில் மாற்றமில்லை. அது தொடர்பான ஆய்வறிக்கை. தற்பொழுது இலங்கைக்கு கிழக்கு தென்கிழக்கே குமரி கடற்பகுதிகளில் அதனை ஒட்டியுள்ள இந்திய பெருங்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய, கிட்டத்தட்ட இலங்கைக்கு தெற்கே தான் இந்திய பெருங்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி, இரு காற்று இணைவை இலங்கையில் மட்டும் ஏற்றுகிறது. கொஞ்சம் டெல்டா மாவட்டங்களில் ஏற்றிட்டு இருக்கு. இதனால டெல்டாவோட தெற்கு பகுதியில் வேதாரண்யம் மற்றும் திருத்துறைப்பூண்டி தலைஞாயிறு ஒன்றிய பகுதிகளிலையும், திருத்துறைப்பூண்டி கோட்டூர் முத்துப்பேட்டை ஒன்றிய பகுதிகளிலையும், மதுக்கூர் மற்றும் பட்டுக்கோட்டை அதிராமப்பட்டினம் சேதுபாபு சத்திர ஒன்றிய பகுதிகளிலையும் இன்றைக்கு காலையில் அதிகாலையில் மழைப்பொழிவை கொடுக்கும். அதிகாலை கிழக்கே தொடங்கி மேற்கே காலையில் பட்டுக்கோட்டை பகுதிகளில் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மழைப்பொழிவுடன் இன்றைய மழைப்பொழிவு விலகிவிடும். ஆனால் டெல்டா மாவட்டங்களின் தென்கோடி பகுதிகளில், முத்துப்பேட்டை வேதாரண்யம் பகுதிகளில் ஒரு சில முறை மதிய மாலையில் வெயில் வந்தப்புறம் மழை வரும். அதே போல தென் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே மழை இருக்கும். தூத்துக்குடி ராமேஸ்வரம் பகுதிகளிலையும் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளிலையும் அவ்வப்பொழுது மழை இருக்கும். நாலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகளில் மழை பொழிவு இன்றைக்கும் இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் இன்றைக்கும் இருக்கும். நாலுமுக்கு ஊத்து முதலிடத்தை தொடர்ந்து 2 நாட்களுக்கு பிடித்து கொண்டுதான் இருக்கும். இதனிடையே காற்று சுழற்சியானது விலகி இருந்தாலும் 1, 2, 3 என்று வட்டமிட்டு காட்டப்பட்டுள்ள காற்று சுழற்சிகள் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கிறது. 22, 23, 24 தேதி. இதனால 23, 24 தேதி வாக்கிலே தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டத்தோட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கடலோர பகுதிகளில் லேசான மிதமான மழைப்பொழிவு கொடுக்கும். அப்பொழுது இலங்கைக்கு கனமழை பொழிவு காத்திருக்கிறது 22, 23, 24 தேதிகளில். ஆகவே பெரிய அளவிலே பரவலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்பில்லை. இன்றுடன் அந்த தீவிர மழைப்பொழிவு விலகுகிறது. மயிலாடுதுறை, தரங்கம்பாடி, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட அந்த மழைப்பொழிவு, அதாவது மயிலாடுதுறை ஒட்டியுள்ள கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், தரங்கம்பாடி மற்றும் திருவாரூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் பெய்த மழைப்பொழிவு போல் மீண்டும் ஒரு மழைப்பொழிவு பாதிக்கும் மழைப்பொழிவு கொடுக்காது. அறுவடைக்கு இடைவெளி வழங்கப் போகிறது. இடைவெளி அறிந்து நீங்கள் அறுவடை செய்யலாம். முதிர்ந்த நெல் தானியங்களை வரக்கூடிய 28ஆம் தேதிக்குள் முதிர்ந்த நெல் தானியங்களை 28ஆம் தேதி வரை நீங்கள் அறுவடை செய்யலாம். அச்சமோ அவசரமோ பட தேவையில்லை. அடுத்த சுற்றின் மழை 29ஆம் தேதி வரை இருக்கிறது. 29ஆம் தேதி வரக்கூடிய மழைப்பொழிவு 30, 31, 1ஆம் தேதி வரை ஆங்காங்கே அவ்வப்பொழுது மழைப்பொழிவை கொடுக்கும். அந்த மழைப்பொழிவு கண்டிப்பாக அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும். ஆனால் ஒரு பெரிய அளவிலே பாதிக்கும் மழையாக அது தெரியவில்லை. ஆனால் அதுதான் என்று நீங்கள் அப்படியே இருந்துவிடக் கூடாது. வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது. காற்றோட தீவிரத்தன்மை, இப்பொழுது அதோட நகரும் வேகம், அதோட திசை எல்லாம் பார்க்கும் பொழுது வரக்கூடிய 29, 30, 31ஆம் தேதி மற்றும் பிப்ரவரி 1ஆம் தேதி பெய்யக்கூடிய மழை தூறல் நனைக்கும் மழை லேசான மழையாக தெரிகிறது. அது சற்று கனமழையாக கூட மாறலாம், கனமழை பொழிவாக கூட மாறலாம். மாத இறுதியில் இருக்கக்கூடிய மழை பொழிவை நீங்கள் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து உற்று நோக்கி அறுவடை செய்திட வேண்டும். ஆனால் 28ஆம் தேதி வரைக்கும் பெரிதாக மழை இருக்காது. இன்றைக்கு டெல்டாவில் பெய்யும் மழை காலை மட்டும்தான். மதியம் தெற்கோ, அதாவது வேதாரண்ய பகுதியில் மட்டும் இருக்கும், முத்துப்பேட்டை பகுதியில் இருக்கும், தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே இருக்கும். நாளை பெரிதாக இல்லை, வாய்ப்பில்லை. 22, 23 தென்கோடி பகுதிகளில் மட்டும் இருக்கும். அடுத்த மழை பொழிவு 29, 30, 31 பிப்ரவரி 1. அதோட தீவிரத்தன்மையை நீங்கள் அறிந்து அறுவடைக்கு திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும். ஆனால் இடையில ஒரு வாரம் இடைவெளி இருக்கிறது என்பதை அறிந்து உங்களுடைய நெல் தானியங்களுடைய பக்குவத்தை பார்த்து மழை நீரில் எப்படி இருக்கிறது, முளைத்து விடுமா, அறுவடை செய்ய வடியலாமா அல்லது காய்ந்த பிறகு வடியலாமா, இவையெல்லாம் நீங்கள் பார்த்திருந்து அறுவடை செய்திட வேண்டும். ஆனால் அடுத்த மழை 29, 30, 31 பிப்ரவரி 1 என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தது, அந்த நாட்களில் நீங்கள் முதிர்ந்த நெல் தானியங்களை நீங்கள் 28க்குள்ள அறுவடை செய்யலாம். அதுக்குள்ள 28ஆம் தேதிக்குள்ள முதிரவில்லை என்றால் அறுவடை செய்ய அச்சமோ பீதியோ அடைய வேண்டாம். பிப்ரவரி 2லிருந்து 7ஆம் தேதி வரை மீண்டும் இடைவெளி இருக்கிறது. அந்த முதல் வாரத்தில் நீங்கள் பிப்ரவரி முதல் வாரத்தில் மீண்டும் உங்களுடைய அறுவடைக்கு தயாராகக்கூடிய நெல் தானியங்களை அறுவடை செய்யலாம். ஆனால் இப்பொழுது வரைக்கும் இந்த மாத இறுதி வரக்கூடிய மழைப்பொழிவு லேசான மழையாக தான் தெரிகிறது. இருந்தாலும் இணைந்திருந்து அப்டேட்ஸ் அறிய வேண்டும். பிப்ரவரி 8, 9, 10 தேதிகளில் வரக்கூடிய மழை சற்றும் அதுவும் லேசான மிதமான மழைப்பொழிவாகத்தான் தெரிகிறது. அறுவடைக்கு நனைக்கும் மழையாக, இடையூறு கொடுக்கும் மழையாகத்தான் தெரிகிறது.
ஆக இந்த மாத இறுதியும் பிப்ரவரி மாதம் முதல் வாரத்தில் 8ஆம் தேதிக்கு மேல் வரக்கூடிய மழைப்பொழிவும் லேசான மிதமான மழையாக தெரிகிறது. ஆனால் அனைத்து மாவட்டங்களுக்குமே தூறல் சாரல் எல்லாம் கொடுக்கும் போல் தெரிகிறது. ஆனால் பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி வாக்கிலையும் 30ஆம் தேதி, அதாவது மாத இறுதி 28ஆம் தேதி வாக்கில் வரக்கூடிய மழைப்பிடிப்பு பிப்ரவரி 28 மற்றும் இந்த பிப்ரவரி 18, 19, 20 வரக்கூடிய மழையும் தூறல் சாரல் மழைப்பிடிப்பை கொடுக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக பிப்ரவரியில் 10 நாட்களுக்கு ஒரு முறை தூறல் சாரல் மழை இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். மார்ச்சில் மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. மார்ச் 21ஆம் தேதி நிலநடுக்கோட்டுக்கு சூரியனின் குத்துக்கதிர் வரும் என்பதனால வளிமண்டலம் தற்பொழுது இடையூறாக இருக்கிற காரணத்தினால தான் மழையோட தீவிரம் இல்லை. அப்படி இருந்தும் கூட தரங்கம்பாடிக்கு அதிக மழை பொழிந்திருக்கிறது. ஆனால் அறுவடை நேரத்தில் மழைப்பொழிவு என்பது அவர்களுக்கு இடையூறு. தரங்கம்பாடி பகுதியில் விதைக்கும் பொழுது மழை இல்லை, அறுவடை செய்யும் பொழுது மழை பெய்கிறது. இருந்தாலும் அவர்களுடன் நானுடைய கஷ்டத்தில் பகிர்ந்து வேதனைப்படுகிறேன். அதே நேரத்தில் உள் மாவட்டங்களில் திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் மழை போதாத நிலை இருக்கிறது. மழை இப்படியே போகிறதே, கொடுக்காமல் போகிறதே என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் நேற்றைக்கு நல்ல மழை பொழிவு கொடுத்திருக்கிறது. அதாவது பல்வேறு பகுதிகளில் திண்டுக்கல் மாவட்டத்தில் நேற்றைக்கும் மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. இருந்தாலும் போதுமான மழை, ஏரி குளங்களை நிரப்பும் மழை இல்லை என்ற உங்களுக்கு வேதனை, கவலைப்பட வேண்டாம். கோடையில் மழை இருக்கிறது, தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை சிறப்பாக இருக்கிறது என்ற நம்பிக்கை வேண்டும். அதற்காக சுத்தமாக மழையே இல்லாமல் விட்டுவிட்டு போகாது. இடையிடையே தூறல் சாரல் நேற்று கொடுத்த மழைப்பொழிவு போல மழைப்பொழிவுகள் இருந்து கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் இடையில் நினைத்து கொள்ள வேண்டும். கிடைப்பதை வைத்து நம்பிக்கையுடன் விவசாயம் செய்ய வேண்டுமே தவிர ஏரி குளங்கள் நிரப்பவில்லையே என்ற கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். தயவுசெய்து மார்ச் மாதத்தில் வெயில் வந்ததும், வெப்பம் உயர்ந்ததும், சூரியன் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டுக்கு வந்ததும், காற்று சுழற்சிகள் நல்ல ஒரு மழைப்பொழிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் மார்ச் மாதத்தில் 2 சுற்று மழைப்பொழிவு கொடுக்கலாம் என்று தெரிகிறது. காற்று சுழற்சி மழைப்பொழிவாக குறைந்தது. ஆகவே அதுவும் ஒரு நல்ல மழைப்பொழிவு தெரிகிறது மார்ச்சில். ஆனால் அது அனைவருக்கும் ஒரே நேரத்தில் சீராக இருக்காது. எந்த நேரமும் மழை பெய்தாலும் மழை நீரை சேகரிப்பதற்கு நீங்கள் பண்ணைக்குட்டை அமைத்து தயார் நிலையில் வைத்திருந்தால் மட்டும்தான் மழை நீரை சேகரித்து நீங்கள் தேவைப்படும் பொழுது அதை மழை நீரை பயன்படுத்தலாம். எல்லா மழையும் உங்களுக்கு பெய்துவிடும் என்று நம்பிக்கொண்டும் இருந்துடக்கூடாது. அதுக்காக மழையே பெய்து விடாது என்றும் நம்பக்கூடாது. கண்டிப்பாக மழை ஒதுக்கி 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 பெய்யும். தமிழ்நாட்டோட இயற்கை அமைப்பு மேற்கு தொடர்ச்சி மலையோட உயரம், குட்டை, இடைவெளி, கணவாய் பகுதிகள், அதே போல கிழக்கு தொடர்ச்சி மலைகள் விட்டு விட்டு இருப்பது, இவையெல்லாம் நம்முடைய தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு மழைப்பொழிவை இடத்துக்கிடம் மாற்றி மாற்றி வெப்பம் உயர்வு, குளிர் உயர்வு எல்லாமே மாறி மாறி அமையும் என்பதனால மழைப்பொழிவு இடமும் அளவும் ஏற்ற இறக்கத்துடன் தான் இருக்கும். ஆனால் மழைப்பொழிவு கண்டிப்பாக இருக்கும். பெய்யும் பொழுது நீங்கள் சேமித்து பயன்படுத்துவதற்கு எந்த நேரமும் 10% இடத்துல பண்ணைக்குட்டை வெட்டி தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும். கண்டிப்பாக மார்ச்சில் 2 சுற்று மழைப்பொழிவுகள் இருக்கிறது. அது லேசான மிதமான மழைப்பொழிவாகவோ ஆங்காங்கே மழைப்பொழிவாகவோ இருக்கும். ஏப்ரல் மேலையும் மழை இருக்கிறது. அதில் ஏப்ரலில் ஒரு சுற்று மழை வலுவான மழையும், மேல ஒரு சுற்று மழை வலுவான மழையும், ஏப்ரலில் மேல 2 வலுவான தலா ஒரு வலுவான நிகழ்வு வந்து ஏப்ரலில் ஒரு நிகழ்வு, மேல ஒரு வலுவான நிகழ்வு என்று நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்க சாதகம் இருக்கிறது. இதை நீண்ட காலமாக அறிவித்து வருகிறேன். அதில் எந்தவித மாற்றமும் தெரியவில்லை. கோடையில் வெயிலும் இருக்கும், மழையும் இருக்கும், எல்லாமே கலந்திருக்கும். ஆனால் வெயிலை பொறுத்த வரைக்கும் ஒப்பிட்டு எல்லா நாளையும் கூட்டி சராசரி பார்க்கும் பொழுது சராசரியான வெயில் இருக்கும். ஆனால் கடந்த ஆண்டு ஒப்பிடும் பொழுது கடந்த ஆண்டு கூடுதல் வெயில், ஆனால் இந்த ஆண்டு ஒப்பிடும் பொழுது குறைவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மழைப்பொழிவு சராசரிக்கு கூடுதல் கோடை மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கோடை மழை கூடுதலாக பெய்தால் தென்மேற்கு பருவமழை பெய்யாது என்ற நிலை உங்களிடம் ஒரு மனதிலே இருக்கிறது. அப்படி அல்ல. கடல் வெப்பம் வலுவாகி கொண்டிருக்கிறது, கடல் நீரோட்டம் வலுவாகி கொண்டிருக்கிறது. அதே போல ஐஓடிகள் நன்றாக ஒரு சாதகமான பருவமழைகளுக்கு 2 பருவமழைக்குமே சாதகமாக இருக்க போகிறது. ஆகையினால தென்மேற்கு பருவமழை வலுவான நிகழ்வால் மழை இருக்கும். நாடெங்குமே தென்மேற்கு பருவமழை வலுவாக அமைய இருக்கிறது. விவசாயத்துக்கு ஏற்ற மழை நாடெங்கும் கிடைக்க போகிறது. பற்றாக்குறை என்ற நிலை இருக்காது. இந்த ஆண்டு 2025 மழையில 2 பருவமழையுமே பற்றாக்குறை என்பதற்கு வாய்ப்பே இல்லை. சராசரிக்கு கூடுதல் மழை தான். விவசாயத்துக்கு ஏற்ற மழை தான். உள் மாவட்டங்களுக்கு, கடலோர மாவட்டங்களுக்கு சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு, பாதிக்கும் மழைப்பொழிவு எல்லாம் இருக்கிறது. ஆகவே அதற்கேற்ற முன்னேற்பாடுடன் நம்ம வடகிழக்கு தென்மேற்கு பருவமழைக்கு இருக்க வேண்டும். அதாவது தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் கேரளாவிற்கு நிறைய மழை இருக்கிறது, வட மாநிலங்களில் நிறைய மழை இருக்கிறது. அவையெல்லாம் விவசாயத்துக்கு ஏற்ற மழையாக ஒரு 75% இடத்துல அடைந்தாலும்
அமைந்தாலும் ஒரு 25% இடங்களில் பாதிக்கும் மழையும் இருக்கிறது. அதே போல் வடகிழக்கு பருவமழை காலத்தில் கடலோர மாவட்டங்களில் ஒரு 25% இடங்களில் பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுத்தாலும் 75% இடங்களில் விவசாயத்துக்கு ஏற்ற மழைப்பொழிவாக இந்த ஆண்டு இருக்கும். ஆகவே மழைப்பொழிவில் பற்றாக்குறை என்பதல்ல, எங்கேயும் பற்றாக்குறை இருந்தால் நமக்கு பெய்யவில்லையே, இந்த ஆண்டெல்லாம் இப்படித்தான் போய்கொண்டே இருக்கிறது, வரக்கூடிய 2025 இப்படித்தான் அமையும் என்கின்ற மனதில் போட்டு புழுங்கி கொண்டிருக்கூடிய விவசாயிகளுக்கு கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்றுதான். தயவுசெய்து 2025 நல்ல மழைப்பொழிவை தரும். அறிக்கை சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறது. உங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும்போதுனால் ஏமாற்றம் வருகிறது. ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் என்றால் நீங்கள் ஒரு நாள் பெய்யாவிட்டாலும் நம்பிக்கை இழக்க மாட்டீர்கள். ஆகவே ஒதுக்கி தான் மழைப்பொழிவு, ஆங்காங்கே மழைப்பொழிவு என்றுதான் சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஆனால் பருவமழை தான் பரவலாக பெய்யும். பரவலாக பெய்யும் பொழுது பரவலாக பெய்யும், ஒதுக்கி பெய்யும், பரவலாக பெய்யும். அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும். ஆங்காங்கே பெய்யும் என்றாலும் இப்படித்தான் மழையை அமைந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் புரிந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து, நீண்டகால ஆய்வறிக்கை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து, தினசரி வானிலை அறிந்து விவசாயம் செய்யவும், அப்டேட்ஸ் அறிந்து வானிலை மாறுதல் அறிந்து விவசாயம் செய்யவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைந்தே இருங்கள் வானிலை அறிக்கையுடன். நன்றி.